இதை தாண்டி வந்துட்டு தினேஷ் புருஷோத்தமனோட அந்த கேமரா ஒர்க், ஏன்னா ஃபைட் சீன்ஸ் நிறைய வந்து இந்த படத்துல வந்து வன்முறை காட்சிகள் இருக்கும். அது வந்து நம்ம ஒத்துக்கிற மாதிரி தான் இருக்கும். ஏன்னா அப்படி பண்ணவனா இப்படி தான்டா கொல்லணுன்ற மாதிரி ஆடியன்ஸே பேச வைக்கிற அளவுக்கு ஸ்க்ரீன் பிளே இருக்கும்போது அதுக்கேற்ற மாதிரி நம்ம சினிமாட்டோகிராஃபி பண்ணியே ஆகணும். ஸோ அதை வந்து கரெக்டாக பண்ணியிருக்காரு தினேஷ் அவர்கள். இதை தாண்டி வந்து இந்த படத்தில் எனக்கு வந்து கொஞ்சம் மைனஸாக சில விஷயங்கள் தெரிஞ்சிச்சு அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் எடுத்துக்கலாம். ஏன்னா ஃபர்ஸ்ட் ஆஃப்ல ஒரு கேரக்டருக்குள்ள நம்மளை கொண்டு வரதுக்கு அந்த மகாராஜா கூட நம்ம கனெக்ட் பண்ணிக்கிறதுக்கு கொஞ்சம் லேட் ஆச்சு. ஏன்டா என்னடா அப்படின்ற மாதிரி அப்படியே போயிட்டே இருந்துச்சு. சரி ஓகே ஓகே அடுத்து வரப்போகுதுன்னும் போது இன்ட்ரோல் வர வரைக்கும் நமக்கு வந்துட்டு என்னமோ சரியில்லையே, என்னமோ வந்து படத்தில் குறையுதே அப்படின்னா ஒன்றும் இல்லை. என்னன்னா அந்த விஷயத்த சொன்னதையே திரும்ப திரும்ப சொல்லி நம்மளை வந்து செட் பண்ணுறதுக்காக அவங்க எடுத்துக்கிற டைம் வந்து ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல ரொம்ப அதிகமாக இருந்துச்சு. ஆனால் செகண்ட் ஹாஃப்ல கதையே வேற அப்படின்ற மாதிரி அடுத்து என்னன்ற அந்த ஃபீலை வந்து ப்ரிடிக்ட் பண்ண முடிஞ்சு. அடுத்து தான் வரப்போகுது, இதான் பண்ண போறாங்க அப்படின்ட்டு. ஆனால் அதில் சுவாரஸ்யமாக சொல்றன்னு ஒரு விஷயம் இருக்கு இல்லையா, அதில் வந்து நித்திலன் ஜெயிச்சிட்டார்னு நினைக்கிறேன்.